ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில விஜய் சமாதானமா பேச வரும்போது தான், காவேரிக்கு ஈகோ பிரச்சனை வரும். சமாதானமா போகறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்புறமா நெறைய நெறைய விஷயங்கள் மைண்டுக்கு வரும். விஜய் பேசவே இல்லைங்க. அவர் என்ன கேட்டார்? 2டே 2 கேள்வி தான் கேட்டாரு. அ "வெண்ணிலா நான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்க கூட்டிட்டு போறத வச்சு நீ என்ன பத்தி என்ன நெனைக்கிற?" அப்படின்னு கேட்குறாரு. ஓப்பனா கேட்குறாரு. ஓப்பனா காவேரி சொல்ல வேண்டியதானே? சொல்லாம என்ன சொல்றாங்க, "அது எதுக்கு நீங்க கேட்குறீங்க? அந்த அளவுக்கு நான் மோசமான பிள்ளையா?" இந்த மாதிரிலாம் ஈகோ ஈகோ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பிரச்சனை பண்ணா என்னங்க பண்றது? காவேரி இந்த இடத்துல விஜய பேச விடாம அவங்க பேசுனது கொஞ்சம் நல்லா இல்ல. விஜய் என்ன சொல்ல வரார் ரிசீவ் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படி கூட கேட்டுருக்கலாம். அது அவங்க அக்கா கிட்ட அவங்க ஷேர் பண்றாங்க. இருந்தாலும் அவங்க அத கேட்டுருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்க. என்னை பத்தி நீங்க எந்த அளவுக்கு நீங்க யோசித்து வச்சிருக்கீங்க? நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. அப்படின்னு கேட்டுருக்கலாம். அத விட்டுட்டு ஈகோ பிரச்சனை கண்டிப்பா நீ உன் மனசுல என்ன இருக்கு? என் மனசுல என்ன இருக்கு? அப்படிங்கிறது எல்லாருமே வீட்ல எல்லா லைஃப்லயுமே நடக்கிறது தான். ஹஸ்பண்ட் நம்மகிட்ட ஏதாவது கேட்டாருன்னா நம்ம ஈகோ பார்த்துட்டு பேச மாட்டோம். 10 நாளைக்கு அவங்க பேச மாட்டாங்க. அந்த ஒரு பக்கம்